ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. இது மாதிரி தனியாக நிற்க போகிறோம், இந்த சிஎம் கேண்டிடேட் இஸ் ஒன்லி ஃப்ரம் டிவிக்கேன்னு சொல்லிட்டாங்க டிவிக்கு பொதுக்குழுவில். ஸோ டெஃபினட்டாக வந்து கறி பூசிட்டாங்க நம்ம தமிழ் இசை, நம்ம வானத்தி, இபிஎஸ் முஜில வந்து டிவிக்கே ஆளுங்க. பட் என்னை பொறுத்தவரை விஜய் நல்லதை பண்ணிருக்காரு அண்ணாமலைக்கு தான் தோணுது. அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த பதிவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் முதல்ல வந்து பார்த்தமைத்தால வந்து பிஜேபியும் சரி நம்ம ஏடிஎம்கேயும் சரி பயங்கரமாக வந்து விஜய் வா 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 வான்னு கால வேலை குறையாக வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இவங்க வந்து தமிழ் வயசையும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கவிதைகள்லாம் எழுதி அவர் நடித்த படத்தை பேர்லாம் சொல்லி அவர் அழகிய திருமகன் அப்படி இப்படிலாம் வந்து அள்ளி விட்டு அவங்கள வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழ் இசை. நம்ம வானத்தையும் வந்து விஜய் வந்தார்னா நம்ம ஈஸியாக அண்ணாமலை சைட்லைன் பண்ணிடலாம், அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு இப்படியே வந்து பேச்சு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவரை பொறுத்தவரை மெயின் ஸ்டார் கேம்பெயினர் வந்து அண்ணாமலை தான். அவர் இல்லாமல் ஒன்று நடக்காதுன்றது அவங்களுக்கே தெரியும். கூட்டம் கூடுறது, மக்களை வந்து ரசிக்கிறதும் அண்ணாமலைக்கு தான் வருதுங்கிறது அவங்க க்ளீனாக தெரியும் அவங்களுக்கு, வானத்திக்கு. பட் இருந்தாலும் வந்து இவங்களை பொறுத்தவரை வந்து அண்ணாமலை வந்து ஜூனியர், எப்படி திடீர்னு தலைவர் ஆனார் அப்படிங்கிற தாங்கிக்க முடியல அவங்களால. எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தாங்க. அண்ணாமலை வந்து விலகிட்டார், தனியாக கௌரவமாக வந்து விலகிட்டார். ஓகே, இபிஎஸ் தலைவர், இபிஎஸ்ஸை வந்து நீங்கள் சிஎம் ஆக்கிற வழியை பாருங்கள், நான் வந்து ஓகே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ விஜய் வந்து நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால கவனிச்சிங்கன்னா வந்து வேறு வழி கிடையாமல் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது பிஜேபிக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் சரி டெஃபினட்டாக வந்து இபிஎஸ்ஸால் வந்து ஜெயிக்க வர முடியாது. என்ன தான் வந்து ஏடிஎம்கே பெரிய கட்சியாக இருந்தாலும் அவர் வந்து இபிஎஸ் ஜெயலலிதா கிடையாது, தான் ஒத்தரே போய் வந்து கேன்வாஸ் பண்ணிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி வந்து எஸ் லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ்லி 3-4 எலெக்ஷன்ஸ். 2019 தோத்தார், 21, 24 3 வாட்டி கன்சிக்யூட்டிவ் தோற்று போயிட்டார். ஈவன் ஜெயலலிதா கூட பார்த்தோம்னா தோத்தாங்க, பட் அப்புறம் வந்தாங்க. அப்புறம் ஆக்சுவலி ஜெயலலிதா கவனிச்சிங்கன்னா 2006 வந்து பதவியை வந்து இழந்தாங்க கருணாநிதி கிட்ட. அப்புறம் 2009 கொஞ்சம் இது பண்ணாங்க, கொஞ்சம் வந்து எம்பி சீட்டு கொஞ்சம் வந்தது அவங்களுக்கு. அப்புறம் 2015 திரும்பி வந்துட்டாங்க, அவங்க 3rd டைம் வந்துட்டாங்க அவங்க ஜெயலலிதா பொறுத்தவரை. ஸோ 2006 தோத்தாங்க, 2009 வந்து கொஞ்சம் கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஜெயஹிந்த். கட்சி வந்து இது எம்பிசி கொஞ்சம் வாங்கினாங்க 2003 கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து அவங்க வந்துட்டாங்க 2011 வந்து கட்சிக்கு வந்து மேலே கொண்டுட்டாங்க. அதை வந்து இவர் பண்ணல இபிஎஸ். ஸோ கன்சிக்யூட்டிவாக வந்து 2 எம்பி ஒரு அசம்பிளி தோற்று போயிட்டார் இபிஎஸ். அப்படிங்கிற போது டெஃபினட்டாக அவர் தனியார் பவர் கிடையாது, கொங்கு பெல்ட்டில் தான் வந்து அவர் ஸ்ட்ராங்கு இபிஎஸ். அப்படிங்கிற போது எப்படி வந்து ஜெயிக்க போகிறாங்கிறத பெரிய கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா விஜயை வந்து பாபாவான்னு கூப்பிட்டதுக்கு காரணம் அதுதான். வட மாவட்டங்கள் தான் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது, நம்ம கொங்குல நாங்கள் தான் கிங்கு, அண்ணாமலையை ஒதுக்கிடலாம் அப்படிங்கிறத பிளானாக இருந்தது அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா இவங்க விஜய் வரமாட்டேன்னு சொன்னதுனால அண்ணாமலையோட செல்வாக்கு வந்து வசந்திருக்கு. இப்போ வேறு வழி கிடையாது. இப்போ அண்ணாமலை வந்து ஒதுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவர் போயிட்டார். இவர் இப்போ தான் பார்த்தோம்னா அவர் பேட்டி கொடுத்த அண்ணாமலை வந்து நான் அமித்ஷா வந்து மோடிக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறையா ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசாட்சி இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். மனசாட்சி ஒன்று சொல்லுது, நான் வாய் ஒன்று பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அண்ணாமலை. டெஃபினட்டாக வந்து நான் பிடிக்காதான் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சுசங்கமாக சொல்லிட்டார் அவர். அண்ணா வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர். வேறு கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்தோன்னா பணம் இல்லைன்னு சொன்ன வழியாக வந்து அதுக்கான இது இல்லை, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லவே இல்லை அண்ணாமலை. பார்த்தீங்கன்னா தனி கட்சி நான் துவங்கி நான் பண்ண போகிறேங்கிறதுக்கு அவரை வந்து ரீசன்ஸ் இருக்குன்னு தான் ஒத்துக்கிட்டார். அவரே மறைமுகமாக ஒத்துக்கிட்டார். அவர் பணம் இல்லாதான் வந்து அவர் இதுவாக சொன்னாரே ஒழிய வேறு எந்த காரணமும் சொல்லலை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ ராசை கொடுத்துட்டு இருக்காங்க பிஜேபிக்குள்ளேயே. அவங்க எப்படியே வெளில போயிடுவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அண்ணாமலை போத்த வெளில போயிட்டோன்னா அப்போதையும் கொண்டு வர முடியாது. அப்புறம் சரண்டர் போனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு. அண்ணாமலைக்கு நிறையா வந்து இன்னும் பெரிய கௌரவ குறைச்சல்லாம் ஏற்படும். பட் இப்போதைக்கு வந்து அவர் டைம் சரியில்லை அண்ணாமலைக்கு. வந்து அஷ்டமி சனி இன்னும் போகலை, முழுசாக போகலை அவருக்கு. டில் நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் அண்ணாமலை வந்து பொறுமையாக தான் இருந்து ஆகணும், வேறு வழி கிடையாது அண்ணாமலைக்கு. அப்புறம் டெஃபினட்டாக வந்து அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும், படிப்படியாக வரும் அண்ணாமலைக்கு. அதுதான் நம்ம பொறுத்தவரை நம்மளோட கணிப்பு. ஸோ அதுக்கு வந்து பொறுமை வந்து தேவை. ஸோ இப்போ விஜய் வந்து வெளிப்படையாக நான் வரமாட்டேன், அவங்க தயவு தேவையில்லை, நான் சிஎம் ஆனால் டெப்டி சிஎம்னா எடப்பாடி இருந்துக்கலாம்னு சொன்ன உடனே
அவ்வளோதான், கதை முடிஞ்சுது இவங்களுக்கு. வேறு வழி கிடையாது. இப்போ அமித்ஷாவுக்கு வந்து திரும்பி வந்து ரீக்ரூப் பண்ணி ஆகணும். அவர் திரும்பி எல்லாம் மற்ற சின்ன கட்சி தான் வந்து கூப்பிட்டு ஆகணும். எப்படியாவது டிஎம்கே அணியை வந்து வீக்கெண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து அவரோட அடுத்த இதுவாக குறிக்கோளாக இருக்கும்னு நான் நினைக்க தோணுது அமித்ஷாக்கு. ஸோ பெரிய சவால் தான் வந்து காத்திருக்கு இவங்களுக்கு. ஆனால் நல்லதை பண்ணிட்டு போயிருக்காருன்னு தான் தோணுது நமக்கு அண்ணாமலைக்கு. இது வந்து வேறு யாரும் மறுக்கவே முடியாது. இது அவரோட தேவையை வந்து டெஃபினட்டாக வந்து இப்போது நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பிஜேபிக்குள்ளே. ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து தன்னோட வலிமையை காட்ட போகிறாரு. பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். டெஃபினட்டாக இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க விஜய்க்கு, வா 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 வான்னு சொல்லிட்டு கரூருக்கு அப்புறம் வந்து எங்கள் தயவு தேவை அப்படி இப்படின்னு அந்த இதில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜயும் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ப்ரக்மேட்டிக் பொலிட்டீஷியனாக வந்து கூட்டணி வச்சுருக்கணும். பட் அவர் என்னமோ வேறு மாதிரி லைனில் போகிறார். ஆனால் விஜயே வந்து பார்த்தோம்னா விஜய் முடிவு வந்து நம்ம அருண் டெய்லி பஞ்ச் அருண் வந்து சொன்ன மாதிரி தான் போயிருக்கு. அவர் அப்போயே சொல்லியிருந்தார், டெய்லி பஞ்சன் சொல்லியிருந்தார், விஜய் வந்தால் வேஸ்ட்டு தான், ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு இருந்தால் அவருக்கும் போகாது இவங்களுக்கும் போகாது, டிஎம்கேக்கு டோட்டலாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ இவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து விஜய் கட்சியும் காலியாடி இவனையும் வந்து காலி பண்ணுவார் அப்படின்னு தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். தனியாக என்னென்னா அவர்களுக்கு நல்லது தான் இவங்களுக்கு. ஆனால் இவங்க ரொம்ப ஓவராக போய் விழுந்துட்டாங்க காலில் போய். அதுதான் மெயினாக இஷ்யூ. எப்போவுமே வந்து நம்மளை ஸ்திரப்படுத்தினாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங் மேக்னெட் தான் வந்து அட்ராக்ட் பண்ணும் அயனை. வீக் மேக்னெட் ஒன்று அட்ராக்ட் அயன் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு காந்தம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அட்ராக்ட் பண்ண முடியும் இரும்பை. காந்தமே வந்து வீக்காக எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியும் இரும்பை, ரைட்? அதுதான் வந்து லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவங்களை வந்து அந்த கூட்டணியை பலப்படுத்திக்காமல் இன்னும் கண்ட்ரோல் பேசிட்டு இருந்தாங்கன்னா மற்ற கட்சியும் அப்படியே வருவாங்க. எல்லாருமே வந்து ஆதாயத்துக்கு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரும் மக்களுக்கு சேவை பண்ணி அரசியல் எல்லாமே பண்ண அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ தேமுதிகவும் வந்து இங்கேயும் பேசிகிட்டு அங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க டிஎம்டிக்கு. அப்புறம் பாமக ரெண்டாக உடஞ்சி போயிடுச்சு. ராமசாயங்கமாக அந்த டிஎம்கே பக்கம் போயிடுவார். அன்புமணி இந்த பக்கமாக வருவார். அவருமே வந்து தன்னோட பங்கை வந்து கேட்பார். ஸோ பெரிய சவாலாக இருக்கும் போய் எடப்பாடி வந்து அவருக்கு வந்து இது கிடையாது. இது வந்து ஒரு எலெக்ஷன், டஃப்பான எலெக்ஷன் தான் இது. வாழ்வா சாவா போராட்டம் தான். சப்போஸ் சொத்து போயிட்டாங்கன்னா அவ்வளோ ஏடிஎம்கே காலி ஆகிடும். ஆல்ரெடி பார்த்தோம்னா நிறைய பேர்லாம் வந்து டிஎம்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கே பார்த்தோம்னா வந்து ஏடிஎம்கே 2.0 தான். நம்ம கேகேஎஸ்ஆராக இருக்கட்டும், ப்ளஸ் இவர் ஏவா வேலுவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எக்ஸ் ஏடிஎம்கே ஆளுங்க தான். ஒரு காலத்தில் வந்து கேகேஎஸ்ஆர்லாம் வந்து சைக்கிளில் ஊர்வலம் போனார். இதுக்கு இரட்டைலைக்காக வருங்காப்பரி மதுரை கிழக்கெல்லாம் வந்து ஊர்வலம் போனார் கேகேஎஸ்ஆர்லாம். அவ்வளோ ஸ்ட்ராங் ஏடிஎம்கே சப்போர்ட்டர் அவர்லாம். அவர் இப்போ டிஎம்கேல இருக்கார் மினிஸ்டராக. ஸோ அப்படின்னு அது பார்க்கும்போது எல்லாருமே வந்து இது ஏடிஎம்கே அங்கே போயிடுச்சு அந்த பக்கம். ஸோ கட்சி காலி ஆகிடும் அவருக்கு, எடப்பாடிக்கு. ஸோ அவருக்கு வந்து பெரிய வாழ்வா சாவா போராட்டம். ஸோ எப்படி பண்ண போகிறாருன்னா பார்க்கணும். பட் அண்ணாமலையை நம்பி தான் ஆகணும் அவருமே. இப்போது எல்லாருமே அண்ணாமலை காலில் விழுந்து தான் ஆகணும் இப்போதைக்கு. அதான் நம்ம விஜய் வந்து உணர்த்திருக்காரு. நடக்கும்னு எதிர்பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.